இப்போ வந்து விபஸ் லைன் இப்போ நமக்கு வந்து சிசி டைப் சி இது வருங்க. இது சாரி இருங்க. ஏன்னா ஒரு செக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக புரிதல் இருக்கணும். புரிதல் இல்லாமல் எந்த ஒரு செக்ஷன் நம்ம வேலை செய்ய முடியாது. இப்போ வந்து டைப் சி B2B கனெக்டர்லேருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். டைப் சி கனெக்டர்லேருந்து ஒரு வோல்டேஜ் விபஸ் லைன் நம்ம சொல்லிட்டோம். CC1 CC2 ரெண்டுத்தையுமே செக் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விபஸ் லைன் செக் பண்ணணும். இப்போ இதுலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு மாஸ்பேடுக்கு வருது. இதை விட்டுருங்க. இப்போதைக்கு இதை விட்டுடலாம். அடுத்தது இன்னொரு மாஸ்பேடு வருது. ஓகேவா? இதையும் விட்டுடலாம். அடுத்தது உங்களுக்கு டிபி டெஸ்ட் பாயிண்ட் வருது. இதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபுல் பேஜ் ஐசி நம்ம சொல்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. RT 1715 RT ஃப்ரம் டூன்னும் போதே நீங்க ஒரு இதுல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளார என்ன இருக்குதுன்றத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். கண்டிப்பா பண்ணலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் ஐசிஐ சேர்ந்தது. நீங்க இதெல்லாம் பைபாஸ் பண்ண முடியுமா சார்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. காரணம் ஏன் சார்? இதுல வந்து I2C லைன் கண்ட்ரோல் பண்ணுது. ட்ரிபிள் லைன் என்ன இருக்கு? இதனால இது வந்து ஒரு ஐசிஐ சேர்ந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பைபாஸோ அல்லது மற்ற விஷயங்களோ நீங்க பண்ணீங்கன்னா ரெடி ஆகாது. இதுல வந்து ஒரு ப்ராப்ளம் அடிக்கடி கொடுக்கும். ரெட்மி 10ல நம்ம பார்த்துருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற இந்த ரெஜிஸ்டர் ப்ராப்ளம் கொடுக்கும். 4.7 ரெஜிஸ்டர் 7.5 ரெஜிஸ்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 4.4 இப்போ கேள்விப்படுறீங்க. கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இப்போ இதுலயே அந்த 7.5K ரெஜிஸ்டர் இருக்காதா சார் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஆனா இது வந்து தனியா செப்பரேட்டரா இங்க ஒரு ஐசி கண்ட்ரோலுக்காக அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையும் சென்ஸ் பண்றதுக்காக I2C லைன் கண்டிப்பா இங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. இதை நம்ம செக் பண்ணணும். இந்த ஐசி ஆன் ஆகிறதுக்கு தேவையான வால்டேஜஸ் உங்களுக்கு V 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ். அடுத்தது டைப் சி CC1 CC2 விபஸ் லைன். ஓகே. ஃபாஸ்ட் சார்ஜ் இல்லைன்னா இது உங்களுக்கு ஷார்ட் சர்க்கிட் எதுனா ஃப்ளோ இதாகிடுச்சுன்னா ஃபோன் வந்து டெட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஃபோன்லாம் டெட் ஆகாதுப்பா. இந்த V6 லைன் கூட ஷார்ட் ஆயிடுச்சுன்னா தான் டெட் ஆகுமே. மற்றபடி ஃபோன் வேற எந்த இது கூட ஷார்ட் சர்க்கிட் ஆனாலும் டெட் ஆகாது. சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைனில் உங்களுக்கு ஃபுல் ஷார்ட் சர்க்கிட்ஸ்னா ஆங்கிள் லோகோவில் நிற்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி ஏதோ ஒரு வைரஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்தது B2B கனெக்டருக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாஸ்பெட்டோட கான்செப்ட் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக விளக்கமாக நான் சொல்லியிருப்பேன். எப்படி ஒர்க் ஆகும் போகும் என்ன கான்செப்ட்ல இது வேலை செய்யுது. இப்போ இந்த மாஸ்பெட் வந்து பார்த்தீங்கன்னா OVPICS அந்த மாதிரி இது. இப்போ ஏன் சார் இங்க ஒரு OVPIC யூஸ் பண்றாங்க? காரணம் என்னன்னா ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா டபுள் எனர்ஜி சார்ஜிங் ஐசின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட்ல இது வேலை செய்யுது. ஓகே. CFL CFI லோ ஹை மீடியம் அப்படின்ற மாதிரி. இப்ப கரெக்டா இது சர்க்கிட் நாலேஜ் இருந்து கரெக்டான ஒரு விஷயத்த பேசிக் நாலேஜ் இருந்து ஒரு நபர் போனை ரெடி பண்ண முடிஞ்சாதான் இனியும் ஒரு போனை ரெடி பண்ண முடியும். இல்லைன்னா போனை ரெடி பண்ண முடியாது. இதுதான் உண்மை. ஓகேவா? இப்ப நீங்க இங்க இருந்து என்ன ஆகுது உங்களுக்கு விபஸ் லைன் வருது. ரொம்ப சிம்பிள். மாஸ்பெட் எப்படி ஒர்க் ஆகணும் உங்களுக்கு தெரியுது. N சேனலா P சேனலா மாஸ்பெட் வந்து உங்களுக்கு புரியணும். ஃபர்ஸ்ட் விஷயம். சரி, N சேனல் P சேனல்னா கூட அது கேட் சப்ளை எங்கேருந்து வருதுன்றது பார்க்கணும். ஏன்னா இந்த வெண்டக்காவெல்லாம் யாருமே சொல்றது இல்லை. இது இந்த மாஸ்பெட் கான்செப்டே அதிகபட்சமான பேர் எடுக்கிறதுல அது எப்படி வேலை செய்து போகுதுன்னு கூட எடுக்கிறது இல்லை. இன்னும் குதிரை வண்டி ஓட்டிங்கிறாங்க ஐசி ரிவால்வ் பண்ணி. ஓகே. இப்ப இங்க இருந்து நீங்க +5 வால்டேஜ் வருது. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ஓம்ஸ் ரெஜிஸ்டர். எவ்வளவு? 100 ஓம் ரெஜிஸ்டர் மூலியமா VAC நான் தான் சொன்னேன்ல MID லைன் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இது ஒரு கண்ட்ரோல். இது VAC லைன் இங்க வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இங்க கேட் இது கொடுக்கும். கேட் இது மூலியமா இது இங்க வந்து என்ன ஆகும்? இப்போ இது இங்க ஆன் ஆகும். இது ஆன் ஆயிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் இப்படி ஒர்க் ஆகும். இங்க விபஸ் லைன் வந்துச்சு கூட MID லைன் உடனே அவுட்புட் ஆகும். MID லைன் எங்க இருக்கு? இதே இருக்கு. MID லைன்ல என்ன வரும்? +5 வால்டேஜஸ். ரேஞ்ச் லைன்ல +5 வால்டேஜ். இது வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் லைன்ல யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓப்பனா நான் சொல்றேன். சிங்கிள் கெப்பாசிட்டி 75 இதுல நீங்க வால்டேஜ் செக் பண்றீங்க அப்படின்னா 0.7 சம்திங் வால்டேஜஸ் வரணும். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு. ஒரு சர்க்கியூட்டோ ஒரு ஐசியோ எப்படி வேலை செய்யுதுன்னு அதோட நாலேஜ் ஃபுல்லா இருந்தா தான் அதோட போனை நம்ம ரெடி பண்ண முடியும்.
ஓகேங்களா? ஏன்னா இன்னும் பழைய சர்க்கியூட் வச்சுக்கின்னு பழைய ஃபோனை வச்சுக்கின்னு அதை வச்சே குதிரை வண்டி ஓட்டினாலும் வேலைக்கு ஆகாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன சார் செக் பண்றது? இந்த ரேஞ்ச் லைன் நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ ரேஞ்ச் லைன் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். எம்ஐடி லைன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் இதோட அவுட்புட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா விபேர் லைன் கொடுத்துருக்காங்க, டேட்டா பேட்டரி கொடுக்குற மாதிரி. இப்போ இதுக்குள்ளார இது என்ன சார்ஜ் ஐசி சார் கேட்டு இது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஃபாஸ்ட் சார்ஜர். டபுள் கிளிக் இதே விபஸ் லைனை கிளிக் பண்ணலாம். சரி, இந்த விபஸ் லைன் இன்னும் முடியல, செக்ஷன் ஃபுல்லாக முடிக்கல இன்னும். ஏன்னா ஃபர்ஸ்ட் விபஸ் லைனோட சர்க்கியூட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்தோடனே பாருங்க இங்க ஓவிபி ஐசி வந்துச்சு. இப்போ இந்த லைனை நீங்க பார்த்துருக்கலாம். எந்த லைன் பார்த்துருக்கலாம்? இதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்பெட் கொடுத்து இதே லைன் தான் உங்களுக்கு அங்கே சர்க்கியூட்ல என்ன பண்ணியிருந்தாங்க, இங்க வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை தவிர்த்துட்டு இங்க என்ன பண்றாங்க, தனியாகவும் ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஐசியை பொறுத்தளவுக்கு AW3290-5FCR 95ன்னு வச்சுக்கலாம். நான் சொல்ற விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு இந்த சர்க்கியூட் யூஸ் பண்ணல, நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்றப்ப வந்து நீங்க எந்த காரணத்தை கொண்டு பைபாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போன் வந்து ஒரே நூலால கூட சார்ஜ் ஏறாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அட்வான்ஸா நான் சொல்லிடுறேன் என்னென்ன வரும் என்னென்ன வரப்போகுது அப்படின்றது ரொம்ப சூப்பரா தெளிவா சொல்றேன். சரிங்களா? விளக்கமா. இப்ப இங்க உங்களுக்கு +5 வால்டேஜஸ் வந்துச்சு. என்ன வந்துச்சு? +5 வால்டேஜஸ். இங்க வால்டேஜ் டிவைடருக்கு NC கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன ஆகும், லோல வந்து ஆட்டோமேட்டிக்கா இது ஆன் ஆகும். இனேபிள் என்ன இருக்கு, லோல லோ ஃப்ரம் டாப் என்ன இருக்குது உள்ளார இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு இதுல. சொல்லுங்க தமிழ் ஞானம், சொல்லுங்கப்பா ஞானம் தேசிங். சார் டிரான்சிஸ்டர் அதுல பி டைப் டிரான்சிஸ்டர் NPN. ஞானம் நீ சொல்லையா, என்ன ரெஜிஸ்ட் பண்ணிருக்காங்க? PNP டிரான்சிஸ்டர். ஹலோ, ஒரு வயசு அவட போன் வச்சேன். அதோட லாஸ்ட் பார்த்துன்னு கொண்டு போனேன் ஒரு சார். PNP Hello? டிரான்சிஸ்டர் யூஸ் பண்றாங்க சார், அதான் லோல ஒர்க் ஆகும். ஓகே, நீங்க சொல்லுப்பா ஞானம். சார் சொல்லுங்க சார், நோட் எதுவும் சார் புரியல. இப்போ இந்த மாஸ்பேடுக்குள்ளார இந்த ஓவிபிக்குள்ளார என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? நீங்க சொன்ன கிளாஸ் வச்சு எடுத்து பார்த்தா போன ஓபிக்கு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. அதுதான் நானும் சொல்ல முடியும். ஏன்பா நான் சொன்னது அப்படியே இப்படிதான் இருக்கணும்ன்றதை கெஸ் பண்ணக்கூடாது. நான் தான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இனேபிள் செக்ஷனை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லணும். நான் வந்து இப்போ ட்ரென்ஜிஸ்டர் யூஸ் பண்ண மாஸ்பேட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ மாஸ்பேடுன்னுவீங்க, ட்ரென்ஜிஸ்டர்னா ட்ரென்ஜிஸ்டர். இல்லப்பா இதுல வந்து டயோடு தான் யூஸ் பண்ணிருக்கேன், டயோடு. எப்படி இனேபிள் செக்ஷனை பார்த்து எப்படி சார் சொல்றது? இனேபிள் செக்ஷனே எது எப்படிப்பா இப்போ கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கா இல்ல பாசிட்டிவ் லைன் டு பாசிட்டிவ் லைன்ல கனெக்ட் ஆயிருக்காங்கிறத வச்சு சொல்லணும். இப்போ இது கிரவுண்ட்ல இருந்து அதுல அங்க வந்து அங்க கனெக்ட் ஆயிருக்குல்ல. இப்போ பாசிட்டிவ் டு பாசிட்டிவ்னா இப்போ பி டைப் மாஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி. பேரு. இப்போ வந்து இது ஜிஎன்டி, நல்லா சொல்றது கேளுங்க. இப்போ ஜிஎன்டி கிரவுண்ட் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இதுக்குள்ளார கண்டிப்பா ட்ரென்ஜிஸ்டர் இருக்கு, பிஎன்பி ட்ரென்ஜிஸ்டர். இப்போ இங்க லாஜிக் லோ வால்டேஜ் டிவைடர் ஆயிட்டு ஓவிஎல் ஓ அப்படின்னா இது மாஸ்பேடும் யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த ஓவியல் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிருக்கலாமா? இப்போ வால்டேஜ் டிவைடர் ஆகுது இல்ல, லோ ஆகும்போது மாஸ்பேட் பி சேனல் மாஸ்பேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே சார். மாஸ்பேட் அண்ட் ட்ரென்ஜிஸ்டர் ரெண்டுமே கூட யூஸ் பண்ணிருக்கலாம். அப்ப நான் சொன்னேன் கரெக்ட். இப்படி இருக்கிறப்ப சரி, இப்போ இது வந்து இங்க இப்போ போகுது வேலை செய்யுது. இப்போ இங்க வந்து கவனிச்சிங்க அப்படின்னா 47 கிலோ ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்டர். இப்போ இதை தாண்டி இங்க என்ன ஆகும், அவுட்புட் ஆகும். இங்க இந்த ஏசி ஓகேன்ற லைன் வருங்காலத்துல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இது NC-யா கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல, குறிப்பிட்ட நாள்ல சில போர்டுலாம் நான் பார்த்துட்டேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏசி ஓகேன்ற லைன் மட்டும் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஐசி நீங்க பைபாஸ் பண்ண முடியாது, பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா இந்த ஏசி ஓகேன்ற லைன் வந்து பாத்தீங்கன்னா இது ஒருவேளை பவர் குட், இந்த ஐசிக்கான பவர் குட் ஒரு ஐசியை போயிட்டு சார்ஜிங் ஐசியை க்ளூ கரெக்டா இருக்கிற நான் வேலை செய்யறேன் அப்படின்ற ஒரு எஃபர்ட் க்ளூ கொடுக்கும். அப்ப டைரக்டா இங்க இருந்து இங்க ஜம்பர் அடிச்சா ஒர்க் ஆகுமே. சில பேர் இப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு பேர் இங்க இருந்து இப்படி ஜம்பர் அடிச்சிட்டா ஓவிபிஐசி ஒர்க் ஆகும், ஓகே கண்டிஷன்ல வந்துச்சு அப்படின்றத கான்செப்டா வச்சிருப்பாங்க. இனிமேல் அந்த கான்செப்ட் அந்த பருப்புலாம் வேவாது, பப்புலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல.
இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இப்ப இருக்கிற போர்டுக்கு கொஞ்சம் போர்டுக்கெல்லாம் வந்து பார்க்கலாம். இனியும் வருங்காலம், இனியும் வரும் சர்க்கியூட்ல, இனியும் வரும் போன்ல. இந்த இதெல்லாம் வேக்லேக் ஆகாது. சர்க்கியூட் இப்ப வர சர்க்கியூட்லாம் அவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. 1 by 1 ஒரு ஐசிக்கு ஒரு ஐசி ஆன் பண்ற மாதிரி கண்டிஷன் வருது. அப்ப இங்க பைபாஸ் பண்ணா உடனே ரெடி ஆயிடுமா சார்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நேரா ஜம்பர் அடிச்சா ரெடி ஆகாது. அடுத்தது விபஸ் அண்டர்ஸ்கோர் யூஎஸ்பி ஓவிபி. இப்போ இங்க இருந்து அவுட்புட் ஆயிடுச்சு. காப்பி, அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். நான் சொன்னேன்ல, இங்க இருந்து வரத்தாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ரெண்டும் சேர்ந்து இங்க வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் யூஎஸ்பி டிடெக்ட் லைன், ரொம்ப முக்கியமான லைனு. சிசி லாஜிக். லாஜிக்னு ஒன்னே இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். லாஜிக்னு ஒண்ணு என்ன ஞாபகம் வரும்? லாஜிக் கேட் ஞாபகம் வருமா வராதா? வரும். இப்ப பாருங்க, இது மொத்தமா கண்ட்ரோல் பண்றது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. லாஜிக் வந்து பாருங்க CC1 CC2. ஓகேவா? இது எனேபிள் வந்து பாருங்க கிரவுண்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல ஒண்ணு இருக்கிறது கன்ஃபார்ம். நோட் கேட் கன்ஃபார்மா இதுக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் 0 = 1. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் சர்க்கியூட் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணணும். லாஜிக் கேட்டை பொறுத்தளவுக்கு இந்த கான்செப்ட்ல சீரியல் டாட்டா 5, சீரியல் டாட்டா கிளாக் 5, IDDIG, இதே என்ட்ரி பிளேன். இப்ப இந்த லைனை நீங்க காப்பி ரைட் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்ல, அந்த செக்ஷனுக்கு போவோம். எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எந்த செக்ஷன் சார் அப்படின்னா சொல்றாருங்க. இது வந்துச்சா? இந்த செக்ஷன் தானே நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இது நம்ம செக் பண்ணணும் ஃபியூல் கேஜ் மாதிரின்னு. வந்திருக்கா வரலையா? சேம் சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன், சேம் IDDIG, சேம் CC1 CC2. இதுல விபஸ் லைன். விபஸ் என்ன ஆகுது? இங்க சென்ஸ் பண்ணுது. ரொம்ப வந்து டீப் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அங்க என்ன ஆகுது? விபஸ் லைனை சென்ஸ் பண்ணுது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏய் யார் क्या गया ये? இங்க இருந்து எந்த லைனை சென்ஸ் பண்ணுது? OVPIC செக்ஷனை சென்ஸ் பண்ணுது. இப்போ புரியுங்களா ரெண்டு லாஜிக் என்ன வித்தியாசம்னு? ஐ மீன் உங்களுக்கு தெளிவா விளக்கமா நான் சொல்றேன் அப்படின்னா, அழகா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, புரிதல் வரணும் அப்படின்னா நல்லா நான் சொல்றது புரிஞ்சுக்கிங்க. இது என்னது? நம்மளோட B2B கனெக்டர். இதுல இருந்து ஒரு லைன் வருது, என்னது? விபஸ். ஓகேவா? விபஸ் USP அண்டர்ஸ்கோர் போட்டுக்கலாம் இன், இந்த பேர்ல வந்துச்சா? இது வந்து என்ன ஆகுது? ஒரு ஐசிக்கு வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல RTன்ற ஐசி. இது வந்து FUS அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இதுல இருந்து என்ன ஆகுது? ஒரு OVP. இதுல என்ன ஆகுது? இப்ப நேம் சேஞ்ச் ஆகுது. எந்த நேம்? இந்த நேம் விபஸ் அண்டர்ஸ்கோர் USP அண்டர்ஸ்கோர் விபஸ். OVP, சாரி, OVP, ஓவர் வால்டேஜ் ப்ரொடெக்ஷன். இது வந்து OVPICஹா. இப்ப இது என்னது? RT அப்படின்ற அந்த லைனுக்கு இந்த சென்ஸ் லைன் எல்லாம் வருது, அந்த CC1. என்ன சார்? RTன்னு அடையாளம் பாது, ஐசியோட அடையாளத்தை கொடுத்துருக்காங்க சும்மா. RTனா நீங்க ஒரு இதுக்கு இப்ப இந்த FUS என்னன்னு சொன்னா உண்மையிலுமே எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? இதெல்லாம் ஐசியோட வந்து அட்ரஸ். இப்ப FUSB 303 அப்படின்னா இந்த ஐசிக்கான அட்ரஸ் அது. இந்த பேர், இந்த ஐசியோட நம்பர் சொல்லி நம்ம ஐசி மார்க்கெட்ல தான் வாங்கலாம். இப்ப MT6364 சொல்றல அந்த மாதிரி. சரிங்களா? இப்ப இது வந்து இது கூட கனெக்ட் ஆகுது. அப்ப இதோட கான்செப்ட் வேற, இதோட கான்செப்ட் வேற. இப்ப உங்களுக்கு இதுல ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு விபஸ் லைன் இங்க வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும், இங்க உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்காது. இப்ப இதுல உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஓவிபிக்கு இந்த சைடு உங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டர்ல ப்ராப்ளம் வரும், இங்க இருக்கிற கெப்பாசிட்டர்ல ப்ராப்ளம் வராது. புரியுதுங்களா? இப்ப ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுதா? நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுங்களா? இப்ப ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, சொல்லுங்க பாத்துக்கலாம்.
ஒன்னும் கன்ஃபியூஷன் ஆகும் தேவையில்லப்பா. ரொம்ப சிம்பிள் தான். B2B கனெக்டர்ல இருந்து வர விபஸ் லைன். இதுதான் நான் சொன்னேன்ல விபஸ் அண்டர்ஸ்கோர் இன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் ஓவிபி ஐசிக்கு முன்னாடி இருக்கிற செக்ஷன் இந்த ஒரு ஐசிக்கு போகும். ஓவிபி ஓவிபி ஐசிக்கு அவுட்புட் சைட்ல இருக்கிறது இந்த ஐசிக்கு வரும். இதான் ரெண்டுத்து கான்செப்ட். புரியுதுங்களா? அதனாலதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவீங்கன்றதான் உங்களுக்கு நான் மேல இந்த இது மேப் போட்டது. ஓவிபி ஐசிக்கு முன்னாடி தானே இதுல லைன் கொடுத்துருக்கேன். ஓபிசி முன்னாடி வர்றது இந்த செக்ஷன், ஓபி அந்த சைடு போடுறது அந்த லாஜிக் இது வருது. ஆமா லாஜிக் வருது இல்ல, லாஜிக் ஐசின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சிசி லாஜிக் இந்த செக்ஷன் வருது. ஓவிபி ஐசிக்கு அவுட்புட்ல இருந்து வருது. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபில் கேஜின் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த செக்ஷன் வரும். அது வந்து இந்த ஓவிபி ஐசிக்கு முன்னாடி இன்புட் வால்டேஜ், அதுக்கு முன்னாடியே வர வால்டேஜஸ் அங்க போகும். புரியுதுங்களா? அப்போ ஒரு சார்ஜிங் செக்ஷனை பொறுத்த அளவுக்கு நம்ம 2 செக்ஷன் இதெல்லாம் செக் பண்ணணும். இன்னும் இந்த சார்ஜிங் செக்ஷன்ல இந்த மாதிரி சர்க்கியூட்லாம் யாரும் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி சர்க்கியூட்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா போனை என்ன பண்ணுவாங்க, 2-3 தடவை செக் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஐயா என்னால முடியாது, இந்த போனை நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கான நாலேஜ் இல்லை, அதுக்கான விஷயம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாம சும்மா ஐசி ரீபால் பண்ணியிருந்தா என்ன ஆகும்? ஐசி சேஞ்ச் பண்ணியிருந்தா தேவையில்லாம காசு தான் செலவாகும், கை காசு, தன்னோட கை காசும் போகும். ஓகே, அடுத்தது நம்ம போகலாம். இதுக்கப்புறம் நம்ம செக் பண்றது தான் நம்மளோட சுவிட்சிங் சார்ஜிங் அவுட்புட், விபிஹெச் லைன் அவுட்புட் ஆகிற நார்மல் சார்ஜிங் செக்ஷன் சொல்லலாம். இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. பிக்யூ சீரிஸ் BQ25890 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 24 பின்னு வரும். பின்னில் வந்தா பால்ஸ்ல வந்தா 30 வரும், இல்லை பின்னில் வந்தா 24. ரொம்ப இந்த கான்செப்ட் அடிமட்ட லெவல்ல சொல்லணும்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு பார்க்கும்போதே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஆகலையா? அது சார் விபஸ் மிட்டு டியூப் டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ் டேட்டா சைனஸ் டேட்டா கிளாக்கு அந்த இன்கிரிப்டட் லைனு கிரவுண்டு பேட்டரி ஆனு விசிஎஸ் டி ரேஞ்சு பூட் கேப்பு. இதுக்கு இனேபிள் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹையா லோவா? இனிபிள் எங்க கொடுத்துருக்காங்க? இனிபிள் பார்க்கலையா? பாருங்க, இப்ப பாருங்க. ஹையா லோவா இனேபிள் ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு. லோ Low, sir. கொடுத்துருக்காங்க. லோ கொடுத்துருக்காங்க. ஓ கிரவுண்டோட கரெக்டா ரெஜிஸ்டர் கொடுத்து அவ்வளவுதான். 298. இப்ப இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் கேஜ் ஐ மீன் சாரி இது பிக்யூ சீரிஸ் ஐசி பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். 9 ஓகேவா? எவ்வளவு? இப்ப அதே மாதிரிதான் இது. ரொம்ப நீங்க கஷ்டப்படலாம் இல்ல. சில விஷயங்கள் மட்டும் மாறும், வேற எதுவும் இல்லை. இந்த ILIMT இன்ட்ரி பிளைன் கொஞ்சம் மாறும். ILINT என்ன சார்? அங்க ஒரு சிங்கிள் ரெஜிஸ்டர் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? கிரவுண்டோட கனெக்டா இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரிதான் இதுவும். 150 ஓம்ஸ்ல ரெஜிஸ்டர் இருக்கும். இந்த 150 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் எடுக்கக்கூடாது. எடுத்துட்டீங்க தலைவலி கொடுத்துரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க இல்ல சார் எடுத்தா என்ன தலைவலி கொடுக்குன்றது எங்க எப்பனா ஒரு தடவை உங்ககிட்ட போர்டு வந்துச்சுன்னா அந்த ரெஜிஸ்டர் எடுத்துட்டு சார்ஜர் கனெக்ட் பண்ணி பாருங்க, என்ன தலைவலி கொடுக்குதுன்றது தெரியும். புரியுதுங்களா? ஓகே சரி வாங்க, இப்ப இந்த ஐசியை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல் டீடைல் பார்த்துடலாம். விபஸ் லைன் 2 ஆம்ஸ் வரைக்கும் இது சார்ஜர் ஏறும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சப்போர்ட். ஓகேவா? அடுத்தது என்சின்னு கொடுத்துட்டாங்க. என்சினா இது வந்து இங்க கனெக்ட் ஆகல. ஓகே, விபஸ் லைன் உங்களுக்கு இன்புட் ஆனோடனே எம்ஐடி லைன் அவுட்புட் ஆகும் +5 வால்டேஜஸ். கரெக்டா? ஆமா சார். அடுத்தது ரேஞ்ச் லைன்ல +5 வால்டேஜஸ். கரெக்டா? ஆமா சார். அடுத்தது இந்த ரேஞ்ச் லைன் டிஎஸ் லைன் இருக்குல்ல, இதுக்கு வால்டேஜ் டிவைடர் ஆகும். டெம்பரேச்சர் சென்ஸ் பாருங்க அப்படியே வந்துச்சு பாத்தீங்களா? 10 கிலோ 10 கிலோ ரெஜிஸ்டர் கொடுத்து உங்களுக்கு இங்க சென்ஸ் ஆகும். ஆகுதுங்களா? ஆமா சார். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன சார்? பூட் கெப்பாசிட்டர் 7ல இருந்து 9 வால்டேஜஸ். அடுத்தது விபிஹெச் லைன் 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜஸ். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இனேபிள் லைன் ஈக்குவல் டு 10K ரெஜிஸ்டர் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இங்க வந்து 0 ஈக்குவல் டு இனேபிள், 1 ஈக்குவல் டு டிசேபிள். DIS போட்டுக்கலாம் கொடுங்க, டிசேபிள். ஓகே, இப்ப டிசேபிள். இது அடுத்தது பாருங்க, அங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணல சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைனை கண்டிப்பா எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிருப்பாங்க பிக்யூ சீரிஸ் ஐசி பொறுத்தளவுக்கு. அப்ப இதுல டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பாயிண்ட்ல என்ன செக் பண்ணணும்? 1.8 வால்டேஜஸ் வித் என்ன வரும்? சிக்னல்.
இதோட புரோட்டோகால்ஸ் ஹை லோ இந்த கான்செப்ட்ல வேலை செய்யும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐஎம் சிங்கிள் ரெஜிஸ்டர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணணும் 150 ஓம்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இது வோல்டேஜ் செக் பண்ணுமா இல்ல அந்த ஓம்ஸ் அளவு மட்டும் செக் பண்ணா போதுமா? வால்டேஜஸ் இங்க வராதுப்பா. வால்டேஜஸ் எப்படி வரும் உங்களுக்கு? 150 ஓம்ஸ்னா வால்டேஜ் ஜென்ரேட் ஆகாது இல்ல, கிரவுண்ட் விடாது இல்ல. எல்லாம் ஓசிங்க, சிந்திச்சு பாருங்க நீங்களே. எப்படி ஜென்ரேட் பண்ண விடும்? வாய்ப்பு இருக்கா? ஓகே ஓகே 150 ஓம்ஸ் வாய்ப்பு இருக்கு ஜென்ரேட் பண்ண விடும் வாங்கப்பான்னு? இல்ல இல்ல இல்ல. விடாது. அப்ப நம்ம அங்க இதுல ஒரு ஆனா அந்த ரிஜிஸ்டர் கம்பல்சரி இருக்கணும். அதுக்கப்புறம் டாட்டா அண்ட் பிளஸ் அண்ட் மைனஸ். ஓகேவா? டாட்டா பிளஸ் அண்ட் மைனஸ் செக் பண்ணுவோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டரி கனெக்டர்ல இருந்து நீங்க சார்ஜர் எடுத்த உடனே பேட்டரி மூலியமா இங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்பெட் மூலியமா இங்க வந்து ஃபுல் போன் ஆன் ஆகும். இப்படி V6 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ். எப்படி 3.7ல இருந்து 4.2க்குள்ள எது சார் அப்படின்னா பேட்டரி கனெக்டர். நீங்க சார்ஜர் எடுத்த உடனே பேட்டரில இருந்து ஆன் ஆகும், சார்ஜர் போட்ட உடனே சார்ஜர்ல இருந்து போனும் ஆன் ஆகும், பேட்டரிக்கு சார்ஜர் ஏறும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இது வந்து இப்ப நார்மல் சார்ஜர். ஓகே, ஐ மீன் நம்மளோட பிக்யூ சீரீஸ்ல V6 இதுதான் டிசி டு டிசி ஐசின்னு சொல்லலாம், சார்ஜிங் ஐசின்னு சொல்லலாம். ரெண்டுமே இதுக்குள்ளதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசி டு டிசி ஐசி தனியா இருந்துச்சு, சார்ஜிங் ஐசி தனியா இருந்துச்சு. இப்ப டிசி டு டிசி ஐசியும் ஒண்ணுதான், சார்ஜிங் ஐசியும் ஒண்ணுதான். அதுக்குள்ளார வந்து டிசி ஃபர்ஸ்ட் சார்ஜிங் ஐசிக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, டிசி டு டிசி ஐசியை கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு மாஸ்பேடை வச்சு இங்க வர இந்த பேட்டரியில இருந்து இன்புட் ஆகிறதா அவுட்புட் வந்து கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க. அது ஷார்ட் சர்க்கிட் ஆச்சுன்னா அந்த மாஸ்பெட் தான் இஷ்யூ ப்ராப்ளம் கொடுக்கும்போது வச்சு பேட்டரி வந்து உப்பாது. ஏன்னா காமனா நீங்க கொஞ்சம் பழைய போன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கிட் ஆயிடுச்சுன்னா பேட்டரி டக்கு டக்குன்னு உப்பிடும். பாத்திருக்கீங்களா? டிசி டு டிசி சர்க்கிட் இல்லாத போன்லாம் விபேட் லைன் தான் எல்லா லைனுக்கும் எல்லா இடத்துக்கும் போவோம். அந்த பேட்டரிலாம் எங்கன்னா ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்கிட் ஆயிடுச்சுன்னா பேட்டரி உப்பிடும். பாத்திருக்கீங்களா பாக்கலையாப்பா? அதுனா சொல்லுங்க, சைலண்டா இருந்தா அப்படி. இல்ல இல்ல சார் பார்க்கலாம். நீங்க பாத்திருக்கீங்களா தமிழ் அமுது? ஆமா, வர பட்டன் போன் ஃபுல்லாமே பேட்டரி வீங்கி தானே வரும். ஏன்னா அது விபேட் லைன் மட்டும் டைரக்டா போறதால. இப்ப இது வந்து இன்ஃபில்டு பேட்டரி. அப்படி பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபில்டா இருக்குதால இது வந்து என்னாகும், டிசி டு டிசி அப்படின்ற ஒரு மாஸ்பெட் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் வச்சு சிங்கிள் மாஸ்பெட் இருக்கும் உள்ளார. இதுக்குள்ள இருக்குன்னா இந்த ஐசிக்குள்ளார இருக்கு. எதுக்குள்ள இருக்கு? ஐசிக்குள்ளார, சார்ஜிங் ஐசிக்குள்ளார இருக்கு. அதில் டிசி டு டிசி அந்த மாஸ்பெட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் சைட்ல எதுனா ஷார்ட் சர்க்கிட் இருந்தாலும் இந்த விபேட் லைனை தவிர வேற எங்கன்னா ஷார்ட் சர்க்கிட் இருக்கு சார், எனக்கு இந்த விபேட் தவிர வேற எங்கன்னா ஷார்ட் சர்க்கிட் இருக்கு சார் அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி இப்போ உப்பாது. என்ன பண்ணும், இந்த மாஸ்பேட் அதை தடுத்து நிறுத்துரும், உள்ளார இருக்கிற மாஸ்பேட். அப்ப எந்த சைடு ஷார்ட் இருக்கோ அந்த சைடு மட்டும் நம்ம செக் பண்ணி ரெடி பண்ணணும். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசி டு டிசி ஐசியை யூஸ் பண்ணி இருந்தாங்க. இப்ப அதை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, சார்ஜிங் ஐசிக்குள்ள வச்சுட்டாங்க. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்ப இதுக்கப்புறம் என்ன சார் என்ன பண்ணணும்? இது வந்து ஸ்லோ சார்ஜிங் கையா, இது வந்து ஸ்லோ சார்ஜிங்க்கு நம்ம தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம்ல ஸ்லோ சார்ஜிங். இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு ரெண்டாவது இப்ப போறோம் நம்ம தலைவர்கிட்ட. வரேன், இந்த லைன்ல என்ன வரணும், அது இதான் ஃபாஸ்ட் சார்ஜர். இவர் நினைச்சாரு தான் ஃபாஸ்டா சார்ஜர் வரும், இவர் நினைக்கலன்னா வச்சுக்கலாம் ஸ்லோவா தான் சார்ஜர் வரும். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே. இவர் வந்து SM சீரிஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. என்ன ஐசி நம்பர் கொடுக்கல இதுல, இருங்க. SM சீரிஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க சில சமயம் அதிகபட்சமான ஐசி. இந்த மாதிரி இருக்கப்ப மேல கொடுத்துருக்காங்களா பார்க்கலாம். ஐசியோட நம்பர் கொடுக்கல, SM சீரிஸ்ல கொடுத்துருப்பாங்க அதிகபட்சமா. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவ்னு சொல்லுவாங்க, இல்ல மாஸ்டர்னு சொல்லுவாங்க. சில சமயம் 2 சார்ஜிங் ஐசி கொடுத்தா ஒன்னு மாஸ்டர் ஒன்னு ஸ்லேவ்னு சொல்லுவாங்க கண்ட்ரோல் வரதுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 15 செகண்ட்ல 68 வாட்ஸ் இல்ல 65 வாட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சார்ஜர். அதுல 2 ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க சிங்கிள் ஃபாஸ்ட் சார்ஜர் பதில. அந்த மாதிரி சர்க்கிட் அந்த மாதிரி எக்ஸெக்ட்ரா எவ்வளோ செக்ஷன் இருக்குப்பா, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. புரியுதுங்களா? சரி, இப்ப இந்த ஐசியை பொறுத்தளவுக்கு என்னென்ன சார் நம்ம செக் பண்ணணும், என்னென்ன செக்ஷன், எப்படி இது ஃபாஸ்ட் சார்ஜர் ஆகுது அப்படின்னா பாருங்க. இது வந்து விபிஹெச் லைன் மூலியமா கண்ட்ரோல் பண்ணாது. நல்லா புரிஞ்சுங்க, டைரக்டா பேட்டரிக்கு வந்து சார்ஜர் போகும் ஃபாஸ்ட் சார்ஜரை பொறுத்தளவுக்கு. விபிஹெச் லைன் எதுவுமே இது கூட சம்பந்தம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ஒரு ஐசி நான் எடுத்துட்டா என்ன சார் ஆகும், போன் வந்து டெட் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான சர்க்கியூட் பூட் சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சேரல, அதனால போன் டெட் ஆகாது. கண்டிப்பா இந்த ஒரு போர்டை பொறுத்தளவுக்கு ஆன் ஆகும். ஆனா என்ன ஆகாது, சார்ஜர் ஏறாது, ஸ்பீட் சார்ஜர். நல்லா புரிஞ்சுக்கிங்க விஷயத்த.
சரிங்களா? ஓகே. இப்ப இது வந்து உங்களுக்கு இன்னும் இன்புட் ஆகுது வால்டேஜஸ். இன்புட் ஆனோடனே ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ட்டு. ஓகே. இப்போ வந்து விபஸ் லைன் வந்தோடனே எம்ஐடி லைன். எங்க ஐயா தலைவர் இதே இருக்காரு. அடுத்தது ரேஞ்ச் லைன் கொடுத்துருக்காங்கல்ல, எம்ஐடி லைன், ரேஞ்ச் லைன். ஓகே. இங்க வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 0.7 சம்திங்குள்ள வால்டேஜஸ் வரலாம் அப்படின்னு. ஏன்னா இங்க எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்காங்க, 75K யூஸ் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்டர். அப்போ வால்டேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஹையர் அண்ட் லோவர்னு சொல்லுவாங்க. இந்த கெப்பாசிட்டிலையும் வால்டேஜஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போ இது 2 கெப்பாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு 3, இது ஒரு 3. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்பெட் உள்ளார வந்து 2 2 4 இருங்க 1 2 1 2 4 4 4 8 மோஸ்பெட் சேர்ந்து உங்களுக்கு சுவிட்சிங் பண்ணி கொடுக்குது. என்ன கொடுக்குது, 8 மோஸ்பெட் செஞ்சு உங்களுக்கு ஆம்பியர் அண்ட் வால்டேஜஸ் வந்து சுவிட்சிங் பண்ணி எது கூட கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விபேட் லைனுக்கு கொடுக்குது. எது கொடுக்குது, விபேட் லைன். இந்த விபேட் லைன். இப்போ விபேட் லைன் எங்க இருக்கு, டைரக்டா பேட்டரி கனெக்டர்ல. அப்ப பேட்டரிக்கு டைரக்டா உங்களுக்கு இப்ப சார்ஜர் போகுமா போகாதா, அப்ப ஸ்பீடா சார்ஜர் ஏறுமா ஏறாதா? ஓகே. இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா கூடவே சென்ஸ் பண்ணும் என்னென்ன கண்ட்ரோல் எந்த கண்டிஷன்ல போகுது. ஐ மீன் இன்ட்ரிப் லைன் எது எடுத்துக்கும், உங்களுக்கு BQ25968 நல்லா இருக்கா நல்லா இல்லையா. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தலாம் பைக் சார். ஆமா, லாஜிக் லோ ஃப்ரம் டு ஹைல இங்க இருந்து உங்களுக்கு ஒரு வால்டேஜ் வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். ஆன் எப்ப ஆன் ஆகணும் எப்ப ஆஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இது I2C லைன் கண்ட்ரோல் பண்ணும் மொத்தம் இந்த ஐசியை. எத்தனை பர்சன்ட் சார்ஜர் இருக்கு, நீ எவ்வளவு ஸ்பீட்ல சார்ஜர் ஏறணும், எவ்வளவு ஸ்பீட்ல ஏறக்கூடாது. இப்ப இது எப்படி சார் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல இதுல எத்தனை பர்சன்ட் சார்ஜர் இருக்கு இல்ல எப்படி இதுக்கு வந்து கண்டுபிடிக்குது. இப்ப அது ஒரு கேள்விக்குறிக்கா இருக்குல்ல. அதுதான் இந்த SRP SRN கரண்ட் சென்ஸ் ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட். இது பாருங்க இருக்குதா, விபேட் சென்ஸ் லைன் இருக்கா, பாசிட்டிவ் நெகட்டிவ். இதுல எவ்வளவு வோல்ட் வரும், அதே விபேட் வோல்ட் வரும். இதே பாருங்க, கிரவுண்ட கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 0, விபேட் லைன் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 3.7ல இருந்து 4.2குள்ள ஒரு வால்டேஜஸ் விபேட் சென்ஸ். ஓகேவா. இதுல ரெண்டுத்துலயும் யூஸ் பண்ணிருக்கலாம். சில சமயம் கிரவுண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம், சில சமயம் இதுல. அதிகபட்சமா மேல இருக்க செக்ஷன் விபேட் லைன்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. காமிக்கிறேன் வாங்க. இதே பாருங்க போட்டிருக்கா, என்ன போட்டிருக்கு, கனெக்டர் ஸ்லேவ் ஸ்லேவ் போட்டிருக்கா. இது ஒரு லைன் போயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து பாருங்க SRP SRN மேல வந்து பாருங்க என்ன இருக்கு, இது விபேட் லைன். ஓகேங்களா. இப்போ இந்த விபேட் லைன் கூட என்ன கனெக்ட் இருக்கு, விபேட் கனெக்ட் VSN இருக்கா இல்லைங்களா, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். அப்ப இது வந்து என்ன வரும், வால்டேஜ் 3.7ல இருந்து 4.2குள்ள வால்டேஜஸ் வரணும், சென்ஸ் பண்ணும். ஐ மீன் இப்ப இங்க வந்து பாருங்க இந்த லைன் எல்லாம் இது கூட கனெக்ட் ஆயிருக்கு கிரவுண்ட் கூட. அப்ப இது என்ன வரும், 0. கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா, 0.0005 கரண்ட் சென்ஸ் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்கல்ல இது. இப்ப பேட் ஐடி எம்ஐடி இந்த கான்செப்ட். இப்போ வந்து பாருங்க ஒரு சார்ஜர், ஸ்லோ சார்ஜர், ஸ்பீட் சார்ஜர் பார்த்தோம், அதுக்கப்புறம் பேட் ஐடி எம்ஐடி லைன் பார்க்கணும். ஆனா இதுக்கு முன்னாடி VCDT சார்ஜ் LDO, ஏன்னா இது என்ன, இது மீடியாடெக் சிப்செட். ஓகேவா. அகைன் நம்ம போறோம் தலைவர்கிட்ட போயிட்டு இந்த விபஸ் லைனை காப்பி பண்றோம், நெக்ஸ்ட் கொடுக்குறோம், நெக்ஸ்ட் 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 வந்துச்சு பாரு, MT6358 ஐசி வந்திருக்கா. VCDT ஆமா, சார்ஜ் இன்டர்ஃபேஸ், VCDT சார்ஜ் LDO பேட் ஆன் சென்ஸ் DC. இது வந்து ஒரு வகையில என்ன ஆகுது, ஃபில் கேஜி செக்ஷனை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இதுவும் பண்ணுது V6. ஏன்னா இப்போ ஒரு சார்ஜர் ஏறதுக்கு மேக்சிமம் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, அதிகபட்சமான பேரு இதுல நான் ஒரு ரிஜிஸ்டர் மிஸ் ஆயிடும்பா, அதுவும் வாட்டர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதிகமா சார்ஜிங் ப்ராப்ளம் வரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து போன் தண்ணியில வந்துச்சு, தூக்கி என்ன பண்ணுவாங்க, பச்சை அரிசியில போட்டேன், 2 நாள் நான் வெயில்ல காய வச்சேன், இதை பண்ணேன். ஏயா
ரவனாச்சும் யாரா இருந்தாலும் கொஞ்ச நாச்சும் சிந்திச்சு பார்க்கணும். சரி, பச்சரிசியில நீங்க போறீங்கன்னா, ஒரு ஃபோன் மேல டிஸ்ப்ளே இருக்கு, பேட்டரி இருக்கு, சுத்தி பேனல் இருக்கு. இதெல்லாம் மீறி அந்த தண்ணி வந்து அது பேக்கப் அப்படியே இழுத்துக்கும். அ சரி, நம்ம வெயில்ல காய வைக்கிறோம்னா, அடிக்கிற வெயில்ல காய வைக்கிறாங்க அப்படின்னா, சரி ஓரளவுக்கு தண்ணி காயும். ஒரு 2 மாசம், 3 மாசத்துக்கு அப்படியே விட்டுட்டாங்கன்னா, உண்மையிலுமே ட்ரை ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க வாட்டரு. அடிக்கிற வெயிலுக்கு, இப்போதைக்கு. இதுவே ஒரு நாள் வச்சுடுறாங்க. வச்ச உடனே இந்த பேனல்லாம் தாண்டி, டிஸ்ப்ளேலாம் தாண்டி உள்ளார போயிட்டு தண்ணி காயறதுக்கு ரொம்ப கஷ்டம். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துன்னு வந்து சார்ஜிங் கனெக்ட் பண்றது. என்ன பண்றது? உடனே Charger. சார்ஜிங்க பிளக்கிங் பண்ருவாங்க. இப்ப அந்த தண்ணி இருக்கும்போது என்ன ஆகும், இப்ப இந்த லைன்லாம் வால்டேஜஸ் போகும். விபேட் லைன், ஓகேங்களா? இந்த விபஸ் லைன் இப்ப சார்ஜிங் இங்க வந்து பாருங்க, இப்ப வால்டேஜ் டிவைட் ஆயிட்டு 0.5 வால்டேஜஸ் வரணும். அதுக்கப்புறம் சார்ஜ் எல்டிஓல உங்களுக்கு 4.9, 4.8 வால்டேஜ் சம்திங் வரணும். இல்லைன்னா 5 வால்டேஜஸ்க்குள்ள ஃபிளக்சுவேஷன் ஆயிட்டு வரணும். இப்ப இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல இப்ப டைரக்டா உங்களுக்கு 5 வால்டேஜ் போகும்போது இப்ப 2 ரெஜிஸ்டர்ல எதனா ஒரு ரெஜிஸ்டர் என்ன ஆகும், உடனே இதோட வேல்யூ அதிகமாயிடும். இல்லைன்னா இந்த இடத்துல தீஞ்சிரும். இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து ரெஜிஸ்டர் எடுத்துக்கணும் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகுது. இந்த மாதிரிலாம் இருக்கப்ப எதனா ஒரு ரெஜிஸ்டர் மிஸ் ஆயிடும், இல்லைன்னா ஓவிபிஎஸ்சி கெட்டு போயிடும், இல்லைன்னா அது ப்ரொடெக்ஷன் 47 கிலோ ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்களா, அது ஷார்ட் சர்க்கிட் ஆயிடும், இல்லைன்னா அதோட வேல்யூ அதிகமாயிடும். ஷார்ட் சர்க்கிட் ஆயிடும் மேக்ஸிமம். அது கெப்பாசிட்டருக்கு அது ஷார்ட் சர்க்கிட் ஆயிடும், இல்லைன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் செக்ஷன்ல ப்ராப்ளம் கொடுத்துரும், இல்லைன்னா நார்மல் சார்ஜிங் விபிஹெச் லைன் போறல டிசி டு டிசி அந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் கொடுக்கும், பூட் கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் கொடுக்கும், எம்ஐடி லைன் கெப்பாசிட்டர், இந்த மாதிரி எக்ஸெக்ட்ரா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். அப்புறம் ஃபில் கேஜ் செக்ஷன், இதுல எதனா ஒரு ப்ராப்ளம் கொடுக்குது, இதுல எதனா ஒரு இஷ்யூனா அதுவும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். அப்ப பவர் ஏசி ரீபல் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா பவர் ஏசி சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வாட்டர் டேமேஜ் எல்லாம் இந்த விசிடிடி லைன், இல்லைன்னா சார்ஜ் எல்டிஓ லைன் வந்து பால்ஸ் உங்களுக்கு உள்ளார சாம்பல் மாதிரி ஆயிட்டு இருக்கலாம், இல்லைன்னா பால்ஸ் மெல்ட் ஆயிட்டு இருக்கலாம், பால்ஸ் எடுத்துன்னு இருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவங்களோட கான்செப்ட் என்னன்னா, போன் வந்து ஆன்ல தான் இருந்துச்சு, தண்ணியில இருந்ததை கூட சொல்ல மாட்டாங்க. உண்மையுமே எவ்வளவு கஸ்டமர் உண்மையுமே இல்லையா? தண்ணியில ஆமா இருந்தது கூட ஆமா. சொல்ல மாட்டாங்க. போன் நல்லா யூஸ் பண்ணிட்டே இருந்தேன், திடீர்னு சடன் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம மைண்ட் செட்டுக்கு என்ன தெரியுமா போகும் நேரா, போன் யூஸ் பண்ணிக்கிட்டே சடன் ஆகும். ஒருவேளை இஎம்எம்சி சாஃப்ட்வேர் இஷ்யூவா இருக்குமோ, சரி இல்ல இந்த சிபி இருக்குமா? இல்லைன்னா அதான் இல்லைன்னா சிபி ரீபால் பண்ணா ரெடி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், சிபி ரீபால் பண்றதுக்கு இப்ப 1500 என்ன சார்ஜஸ் பண்றாங்களோ அது சார்ஜஸ் நம்ம சொல்லுவோம் மாடலுக்கு ஏத்த மாதிரி. ஆனா போனை கழட்டி பார்த்தா தான் தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் டேமேஜ். சார்ஜர் போட்டிருப்பாங்க, எவ்வளவு விஷயம் பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி இஷ்யூவால என்ன ஆகும் அப்படின்னா, அதிகபட்சமா போன் தண்ணியில உயர்ந்து சார்ஜர் போட்டீங்கன்னா ரெஜிஸ்டர், கெப்பாசிட்டர், டயோடு இந்த 3 கம்பனன்ட்ஸ் சீக்கிரமா கெட்டு போறதுக்கு வாய்ப்பு. அதுக்கப்புறம் தான் ஐசி. வாட்டர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னால இந்த 3 கம்பனன்ட்ஸ் சீக்கிரமா கெட்டு போகும். அதுக்கப்புறம் தான் ஐசி. இப்ப ஐசின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு போர்டை பொறுத்த அளவுக்கு நம்ம எத்தனை ஐசி பார்க்கணும், நல்லா யோசிச்சு பாருங்க. சார்ஜிங் ஐசி, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி, அதுக்கு முன்னாடி நம்மளோட விபிஆர் லைன் பி2பி கனெக்டருக்கு முன்னாடி ஒரு வந்து ஃபில் கேஜ்னு சொன்னோம்ல, அந்த ஐசியை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓவிபி ஐசிக்கு அவுட்புட் சைட்ல இருந்து ஒரு ஐசி வந்து கண்ட்ரோல் பண்ணுது பாத்தீங்களா, அந்த ஐசியை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பவர் ஐசி செக் பண்ணணும். இப்ப 5 ஐசி சேர்ந்ததான் ஒரு சார்ஜிங் செக்ஷன் என்ன பண்ணுது, சுவிட்சிங் பண்ண வைக்குது. ஒரு மாஸ்பேட் வேற நடுமயத்துல கொடுத்துட்டாங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ஆனா மாஸ்பேடையும் நம்ம செக் பண்ணணும், கேட்டு போச்சு நல்லா இருக்கான்னு, வாட்டர் லாக் ஆயிடுச்சுன்னா. 6 இந்த ஐசிலே இப்ப 6 செக்ஷன் மாதிரி நம்மளுக்கு கான்செப்ட் வருது. அது இல்லாம நார்மலா காமனான கம்பனன்ட்ஸ் ரிஜிஸ்டரா இருக்குது, கெப்பாசிட்டர் சிங்கிள் ரிஜிஸ்டர் இருக்கு, சிங்கிள் கெப்பாசிட்டர் இருக்கு, அந்த 150 ஓம்ஸ் ரிஜிஸ்டர் சொன்னோமா அந்த ரிஜிஸ்டர் இருக்கு, என்ட்ரிப்பு, இந்த மாதிரி எக்ஸெட்ரா இவ்வளவு செக்ஷன் இருக்கிறப்ப டைரக்டா போயிட்டு விபேட், விபஸ், சிசி1, சிசி2, டாடா பிளஸ், டாடா மைனஸ் செக் பண்றீங்க, போன் ரெடி ஆயிடும் அப்படின்னு ஆர்டர் சுரேஷன் தூக்கி போட்டுருவாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. என்னாச்சு, சோழிய முடிச்சுட்டாங்க. ஆர்டர் செலக்ஷன் ஓபன் பண்ணலாம், சார்ஜிங் செக்ஷனும் ஓபன் பண்ணலாம். ஏன்னா இன்னமும் எவ்வளவு பேரு இந்த ஆர்டர் செலக்ஷனை தான் வச்சு பைப்ப நடத்திட்டு இருக்காங்க. மேக்சிமம் இதனால அவங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட் என்னன்னா, ஒண்ணுமே தெரியல அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல இது ஹெல்ப் பண்ணுது, பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இது வந்து முழு தீர்வான்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க கிடையாது. நான் சொன்ன மாதிரி இங்க வந்து பாருங்க, என்னென்ன லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிசி1 டாடா பிளஸ் அண்ட் மைனஸ் ஐடிஏஜி விபஸ் இன் விபிஹெச் லைன் விபேட் பேட் ஐடி எஸ் சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் தெர்மல் லைன். எப்படி இப்போ பேட்டரி கனெக்டர் அது நம்ம சொல்ல தான் போறோம். பேட் ஐடியும்
தெர்மல் லைனும் நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன் ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன். அது எதனால அதான் சீரியல் டாட்டா 5 அண்ட் கிளாக் 5 சொன்னா சொல்லலீங்களா? ஆமா. ஐடி டிஐஜி லைன் சொன்னா சொல்லலீங்களா? இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எங்க செக் பண்ணணும்? சார்ஜர் போர்ட் விபேட் லைன் வருது, சாரி விபஸ் லைன் வருது பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஐசி இருக்கு பாத்து, அந்த ஐசி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓவிபி ஐசிக்கு அவுட்புட் சைட்ல இருந்து செக் பண்ணணும். அந்த ஐசி செக் பண்ணணும். 2 ஐசி நம்ம செக் பண்ணணும் சொல்லியிருந்தோம் தெளிவா. இப்ப அதெல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. இன்னும் மீதி இருக்கிற செக்ஷன்லாம் இன்னும் மீதி 20 செக்ஷனுக்கு மேல இருக்கு. இருக்கா இல்லைங்களா? இருக்கு. நார்மலா நம்ம பிக்யூ சீரிஸ்ல நம்ம பார்த்த செக்ஷனே நம்ம காசி கொடுக்கல. இதுல வந்து பாருங்க. ஆ? இதுல 2 ஐஸ் சொன்னீங்கல்ல, அந்த 2 ஐஸ் இதுல எங்க இருக்கு? ஒண்ணு ஓவிபி கீழ இருக்கு. இன்னொரு ஐசி தான்பா. பக்கத்துல இருக்காடா. ம். இதுல கொடுக்க மாட்டாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசிலாம் செக்ஷன் கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். ம். எதுல? ஹார்ட்வேர் சொல்யூஷன்ல எப்பயுமே. இது ஒரு இஷ்யூ இருக்கு. சில போர்டு கொடுப்பாங்க, சில போர்டுல கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது. இப்ப இதுவும் ஒரு வகையில ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி ஹார்ட்வேர் சொல்யூஷனை வச்சு போனை ரெடி பண்றவங்க மேக்சிமம் போன் வந்து இந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா சரி ஏதாவது செக் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இது தவிர்த்துட்டு வேற எதனா பண்ணணும்னு கேட்டா அவங்க ஐசி மாத்த தெரியும். இப்ப சிபி வரைக்கும் காமிச்சிருக்காங்களா, சிபி கூட ரீபால் பண்ணுவாங்க. ஐயா இதுக்கு முன்னாடி இந்த விசிடிடி லைன், சார்ஜ் எல்டிஓ லைன், பூட் கேப்னா எக்ஸெட்ரா இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருக்கேன். அந்த லைன்லாம் யாருப்பா செக் பண்றது? எப்படி சுவிட்சிங் லைன் எந்த ஐஸ் ஏற்றாரு நீங்க சொன்ன ஐஸ்? இருப்பா அது ஆடியோ ஐசின்னு கொடுத்துருக்காங்க. அதான் நான் இதில் பார்க்குறேன். சில இந்த போர்டில் கொடுத்துருக்காங்களா இல்லைன்னா கொடுக்காம இருக்காங்களா ஃபாஸ்ட் சார்ஜ் செக்ஷனுக்கு? அது ஆடியோ ஐசி நான் சொன்னது. எனக்கு ஏன்னா இது ஆடியோ. கன்ஃபியூஷன். ஆமா ஏடபிள்யூன்னு போட்டிருக்கு பார்த்தியா, அது ஆடியோ ஐசி. எம்ஐபிஐ சுவிட்சிங் ஆடியோ ஐசியா? எம்ஐபிஐ சுவிட்சிங்கா? ஒரு நிமிஷம் இருப்பா. எதுக்கு நம்ம கன்ஃபியூஷன் ஆகணும்? கன்ஃபியூஷன்ல வேலையே செய்யக்கூடாது எந்த ஒரு காரணத்துலயும். கன்ஃபார்மேஷன் தான் நம்மளுக்கு முக்கியம். கன்ஃபியூஷன் டவுட் இதுக்கு வேலையே இருக்கக்கூடாது. அப்படி போடு என்ன ஐயா இது கண்ட்ரோல்? என்னப்பா சிபி செக்ஷன் வருது? நம்ம தம்மா தொண்டு சின்ன ஐசியை காப்பி பண்ணதுக்கு. புரியல. இருங்க, இல்ல சிபி தான் இது. நம்பர் கொடுக்கல நான். ஏன்னா கோர் வால்டேஜ் எல்லாம் சிபி தானே வரும். தெரியுதுங்களா? டிவிடிடி கோர் வால்டேஜஸ் இந்த ஃபீஸ் இந்த எஸ்எம் கோர் ரேம் இந்த டிவிடிடி இதெல்லாம் கோர் வால்டேஜஸ். ஐ மீன் சிபியோட வால்டேஜஸ். அதனால தான் சிபி வந்துச்சு அப்படின்னு. ரெண்டாவது போலாம். ஆமா கரெக்டா தான் நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். ரெண்டாவது காப்பி. பேஸ்ட். நெக்ஸ்ட் இதிலே காப்பி பண்ணா எப்படி வரும்? லேஅவுட். அதேதான் வருது. பேஸ்ட். இருங்க. நெக்ஸ்ட் அதே தான் வருது. கண்ட்ரோல் ஐஎஃப் ஜி ப்ராசஸ் மொத்தம் இதுல எத்தனை? 1 2 3 4 5 எம்ஐபிஐ எல்சிடி டிஸ்பிளே டாட்டா மினிட்ஸ் டிஸ்பிளேக்காக இதுவும் ஒரு ஐசியை வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் லைன் ஜென்ரேஷன் பண்றது. டிஸ்பிளே கோர் வால்டேஜஸ் இது எல்லாத்தையும் இந்த ஐசியில் கொடுத்துருக்காங்க. MT6382 அப்படின்னு ஒரு ஐசி கொடுத்து டிஸ்பிளேக்கு தேவையான செக்ஷன் எல்லாத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க. டாட்டா பிளஸ் இருந்து 0 வரைக்கும். அதனால தான் அது எம்ஐபிஐ லைன் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? பாருங்க புதுசாக ஐசி லான்ச் பண்றாங்க. இப்போதான் நானும் இதை பார்க்குறேன் இந்த ஐசியை. ஆக்சுவலி இது முன்னாடி இதில் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். MT6382 ஐசி
இனிமேல் அப்போ யூஸ் பண்ணுவாங்க அதிகபட்சமாக இதில் ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் எவ்வளோ செக்ஷன் இது கண்ட்ரோல் பண்ணுது கிளாக் லைனுக்கும். கிளாக் லைன் பாசிட்டிவ் நெகட்டிவ் then this is 26 megahertz input ஆகுது கிளாக். டிவிடி பார்க்கணும், இதோட ஃபுல் டீட்டெயில் A to Z டீட்டெயில வந்து கண்ட்ரோல் பண்ணணும், பார்க்கணும். இனி வருங்காலத்தில் அதிகபட்சமான ஃபோனில் யூஸ் பண்ணால் அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். VS2 VS1 அப்போ இந்த ஐசி உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா 99% ஃபோன் டெட் ஆகிறது யாராலையுமே தடுக்க முடியாது. புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த MT6382 CPU உள்ளது, இதுவும் ஐசி தான். அதான் பார்த்தோம்னா அந்த ஐசி தான். ஓகேங்களா? அப்போ இந்த ஐசி ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபோன் டெட் ஆகுறத யாராலையும் தடுக்க முடியாது. அது இல்லாமல் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா டிஸ்பிளே கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பிளாக் டிஸ்பிளே ஒயிட் டிஸ்பிளே இந்த மாதிரி வந்துச்சுனாலும் ப்ராப்ளம் கொடுக்கும். டிஸ்பிளே கண்ட்ரோல் வந்து வச்சுங்களா டைரெக்டா சொன்ன மாதிரி வந்திருக்கா வரலையா? வந்திருக்கான். அப்போ டிஸ்பிளேவுக்கு எல்டிஓ வந்து தனியாக என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த எம்ஐபி லைன் போகிறதுக்கு ஒரு ரிஜிஸ்டரு அல்லது ஒரு ஃபில்டர் இண்டக்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க எஃப்எல்னு. இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணல, டைரெக்டா ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம் பாருங்க. ஐசி அடுத்தது நெக்ஸ்ட் இங்க வருது, புரியுதுங்களா? ரிட்டன் ஐசி ரிட்டன் இங்க வருது. இதுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன புரியுது, சிபியூ இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணல. I2C லைன் மூலியமா சிபியூ வந்து இது ஃபுல்லா இது பண்ணி விட்டு இந்த ஐசி இப்போ டிஸ்பிளே செக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. என்ன ஐசி? MT6382. அப்ப இந்த ஐசி இருந்துச்சுன்னா டிஸ்பிளே செக்ஷனு சிபியூல போகல, இதுல வருதுன்னு அர்த்தம். இதுல வந்து டயர்டு வேலை மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எந்த ஐசியில் வேலை செய்யணும் சொல்லுங்க? இப்ப சிபியூல நம்ம ரீபால் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க கான்செப்ட. MT6382 ஐசி தான் நம்ம ரீபால் பண்ணணும், இல்ல சேஞ்ச் பண்ணணும் வச்சு. இப்ப இதுக்காக போய் சிபியூ போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரீபால் பண்ணக்கூடாது. இப்ப இந்த விஷயம் இது இந்த இப்ப நாலேஜ் இருக்கிறதால நம்ம சொல்றோம். இப்ப நாலேஜ் இல்லாத பர்சன் என்ன பண்ணுவான், டயோடு வேல்யூ செக் பண்ணுவாங்க. அங்க டயோடு வேல்யூ மிஸ் ஆயிடுச்சுன்னா டைரக்டா சிபியூ தான். கரெக்ட்? உண்மையா உண்மை இல்லையா? ஆமா. அவங்களோட அடுத்த டார்கெட் சிபியூ தான் இருக்கும். ஒரு தடவை இல்ல 10,000 முறை சிபியூ ரீபால் பண்ணாலும் போன் ரெடி ஆக போறது இல்லை, டெட் ஒன்னா ஆகும். ஏன்னா இதோட லைன் சர்க்கியூட் இதுக்கான விஷயங்களே அங்க கொடுக்கல. அப்புறம் அங்க போய் தேடினா ஐயா பிரயோஜனம். என்ன சொல்றீங்க? ஆமா சார். அப்ப எந்தெந்த செக்ஷன் எதுக்காக வேலை செய்யுதோ அந்தந்த செக்ஷன் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகே 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 ஓகே. இந்த ஐசி ஆன் ஆகிறதுக்கு 1.8 வால்டேஜஸ் அண்ட் 1.3 வால்டேஜஸ் 0.9 வால்டேஜஸ் 0.7 வால்டேஜஸ் இந்த வால்டேஜஸ் எல்லாம் வரணும். அந்த கிளாஸ் ரொம்ப சொல்லுவீங்களா சார்? டிஸ்பிளே செக்ஷன் வரப்ப இதை பத்தி தனியா பாத்துக்கலாம். ஏன்னா டிஸ்பிளே இதுல கண்ட்ரோல் வருது இல்ல. ஓகே ஓகே சார். பர்ஃபெக்டா அதை நான் சொல்லிடுறேன், நோ ப்ராப்ளம். அப்போ இது சார்ஜிங் ஏசி இது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இதுல என்சியா கொடுத்துருக்காங்க. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இப்போ இதுல இல்லை, ஆனா இருந்துச்சுன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே சார். ஓகேங்களா? ஏன்னா எந்த ஒரு விஷயமும் குத்து மதிப்பா சொல்றதை விட கன்ஃபார்ம் பண்றதுதான் நல்லது. குத்து மதிப்பா வண்டி ஓட்டுற அந்த கதையே இருக்கக்கூடாது நம்ம கிட்ட. என்ன சொல்றீங்க? ஆமா. குத்து மதிப்பா ஓட்டினா குப்பரக்க விழுந்துரும் சார். இல்லப்பா, இந்த மாதிரி இந்த குத்து மதிப்பா ஓட்டுறவங்கள தானே நம்புறாங்க, என்ன பண்றது? சரி, இப்ப தானே பவுடர் போட்டு பாலிஷ் பண்றாங்க. ஆமா, சொன்ன மாதிரி பவுடர் போட்டு பாலிஷ் பண்றாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கூட்டின வந்து விளம்பரம் எடுக்கிறாங்க. நம்மளால முடியுமா? என்னங்க வேணாம் விடுங்க, யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் அதிகமா. நம்ம டைம் வந்து என்னத்துக்கு அவங்க மத்தவங்களை பத்தி பேசி வேஸ்ட் ஆகுவானே. சரி, இப்ப மொத்த சார்ஜிங் செக்ஷன் இப்ப உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் ஸ்லோ சார்ஜிங்ஸ் இது ரெண்டுமே இப்ப நான் சொன்ன கான்செப்ட்ல வேலை செய்யும். ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணியிருந்தா இதுல வந்து ஐசி யூஸ் பண்ணிடலங்க. ஓகேவா? இப்ப ஐசி யூஸ் பண்ணாத பட்சத்தில் இப்ப இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இங்க ஆடோ ஸ்டேஷனை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த லைன் மட்டும் தான் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல என்ன வால்டேஜஸ் வரும்? ஃபர்ஸ்ட் கேள்வி. அடுத்தது ரெண்டாவது கேள்வி, இதுல என்ன வால்டேஜஸ் வரும்? டாட்டா பிளஸ் மைனஸ்ல என்ன வால்டேஜஸ் வரும்? ஐ மீன் சீரியல் டாட்டா
கிளாக், ஃபைவ்ல என்ன வால்டேஜஸ் வரும், என்ன டையோடு வரும், இதெல்லாம் எதுவுமே அவங்க போட மாட்டாங்க. போடணும் அவசியம் இல்லை அவங்களுக்கு. அவங்கள பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒரு ஒரு க்ளூ, அவ்வளவுதான். ஆனா இந்த இந்த டீட்டெயில் எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். ஏன்னா அதுக்கான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கினாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ரெண்டாவது போலாம். பி பஸ் பேட்டரி கனெக்டருக்கு போயிடலாம். பேட்டரி கனெக்டர் ஏன் எங்க போகணும்? பேட்டரி கனெக்டர் போகணும்னா எங்க போகலாம்? லே அவுட் ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா இருக்கு. டபுள் கிளிக் பண்ணியாச்சு. ஸ்கீமேட்டிக் வந்தாச்சு. டபுள் கிளிக் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணா டைரக்டா பேட்டரி கனெக்டர் வந்து போகுது. பேட்டரி கனெக்டர் இப்போ இங்க 2.8 வால்டேஜஸ் வரும். ஃபர்ஸ்ட் தெர்மல் லைனுக்கு 2.8 வால்டேஜ் 100 கிலோ ரெஜிஸ்டர். இந்த 100 கிலோ ரெஜிஸ்டர் மூலியமா போயிட்டு இங்க வந்து பாருங்க எந்த ரெஜிஸ்டர் இங்க யூஸ் பண்ணல. அப்ப பேட்டரிக்குள்ளார ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? என்டிசி போட்டிருக்கா. என்டிசின்னு போட்டிருக்கா, போட்டு இல்லைங்களா? என்டிசி. இப்ப என்டிசி போட்டிருக்கிற பட்சத்தில் 1 2 3 4 5 6 7 8 ஒரு 100 கிலோ என்டிசி தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இது அவுட்புட். இது வந்து டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு போவோம். இது அவுட்புட் பேட் ஆன். இது எங்க போகணும்னு கேட்டீங்கன்னா பவர் ஏசிக்கு போவோம். இது 100 ஓம்ஸ் ரிஜிஸ்டர். எவ்வளவு? 100 ஓம்ஸ். கிலோ இல்ல, இல்லைன்னா 1 கிலோ இல்ல, 100 ஓம்ஸ் ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு எங்க போகுதுன்னா பவர் ஏசிக்கு போகுது. எங்க போகுது? பவர் ஏசி. கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த வந்துச்சு பாருங்க பவர் ஏசி MT6358க்கு. அகைன் நெக்ஸ்ட். இப்ப எம்ஐடி லைன் பவர் ஏசிக்கு போகும், இல்லைன்னா எங்க போகும்? சிபிக்கு போகும். இப்ப எம்ஐடி நீங்க கான்செப்ட் பாத்தீங்கன்னா சில சமயம் நடுமையத்துல மாஸ்பெட் கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி எதனா கான்செப்ட் இதுல இருக்கான்னு பாத்துக்கணும். சரிங்களா? இப்ப எம்ஐடி லைன் எக்ஸ்போர்ட் இந்த அவுட்புட் டெஸ்ட் பாயிண்ட் இதே வருது பாருங்க. எம்ஐடி லைன்ல உங்களுக்கு என்ன வருது? 1.8 வால்டேஜஸ். ஓகே, எவ்வளோ? 470 ஓம்ஸ் ரிஜிஸ்டர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஓம்ஸ் ரிஜிஸ்டர் தான். இது மூலியமா இங்க வந்து பாத்தீங்கன்னா 1K ரிஜிஸ்டர். இது 100 கிலோ ரிஜிஸ்டர் இதே யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒன்னு இந்த லைன்ல, இந்த ரெண்டு ஒரே லைன் தான். இந்த லைன்ல வரணும், இந்த லைன்ல வருது. இப்ப இங்க 100 கிலோ ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கும் போகும். இது மூலியமா மொத்த செக்ஷனுக்கு இதுக்கும் போகும். வேர் ஜிஐடி இது மூலியமா இது கனெக்ட் ஆகுது. 1.8 வால்டேஜஸ். இப்ப வால்டேஜ் டிவைடர் கண்டிப்பா இது ஆகும். 67 கிலோ ரெஜிஸ்டர் கூட யூஸ் பண்ணிருக்கலாம். எவ்வளவு ரெஜிஸ்டர் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து அவுட்புட் ஆகும். 0.7ல இருந்து 1.0க்குள்ள ஒரு வால்டேஜஸ் இங்க டிவைட் ஆகும். டிவைட் ஆயிட்டு இப்ப இது இங்க இருந்து அவுட்புட் ஆகுது, இல்லைன்னா இங்க இருந்து அவுட்புட் ஆகுது. ரெண்டு இடத்துல ரெண்டுமே அவுட்புட் தான். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நேரா சிபிக்கு வந்துடும். சிபி அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்க? MT6769. டேட்டா நான் என்ன சொன்ன அப்பவே, ஒன்னு பவர் ஏசி போகும், இல்லைன்னா சிபி போகும். இப்போ சிபிக்குன்னா இங்க ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கெப்பாசிட்டில நீங்க செக் பண்ணலாம். 0.7ல இருந்து 1.0க்குள்ள ஒரு வால்டேஜஸ். இப்ப இந்த வால்டேஜஸ் வந்துச்சுன்னா எம்ஐடி லைன் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பேட்டரி நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்றது என்ன பண்ணும்? சிபி ஐடென்டிஃபை பண்ணும். சிபி ஐடென்டிஃபை பண்ணுச்சுன்னா உங்களுக்கு சார்ஜர் செக்ஷன் எந்த செக்ஷனும் பேட்டரி ஆன் ஆகுறதோ போகிறதோ எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கொடுக்காது. புரிஞ்சுதுங்களா? இதுதான் மொத்த செக்ஷன் வந்து சார்ஜிங் செக்ஷன் மொத்தமா. இப்ப MT6358 இது ஒர்க் ஆகுறது ஐசி. ஆனா இதோட விஷயங்கள் என்ன சார் இன்னும் இருக்கு அப்படின்னா, இன்னும் போக போக இன்னும் எவ்வளவு செக்ஷன், எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் போக போக புரிய ஆரம்பிக்கும். இதோட முடியல. இன்னும் போக போக வால்டேஜஸ் ஒன்னு ஒன்னா உங்களுக்கு வர வர இவ்வளவு செக்ஷன் செக் பண்ணணுமா, இவ்வளவு வால்டேஜ் செக் பண்ணணுமா? அப்ப இது வரைக்கும் என்னப்பா நம்ம வெறும் சும்மா ஐசியை ரீபால் பண்ணி செக்ஷன் மட்டும் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு போறோம். அடுத்து சார்ஜிங் செக்ஷன் ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா பூட் சீக்வன்ஸ் ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா நெட்வொர்க் செக்ஷன். அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா மீதி எல்லாமே ரொம்ப ஈஸி. டக்கு 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 டக்குன்னு மற்றதெல்லாம் செக் பண்ணிடலாம். அந்த 3 தான் இருக்கிறதுல ரொம்ப டஃப், ரொம்ப கஷ்டம். அதை கரெக்டா டயக்னோஸ் பண்ணணும். எவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ளார தான் அடங்கியிருக்கு. பூட் சீக்வன்ஸ் எல்லாம் இன்னும் எவ்வளவு பேர் சும்மா கதையை வச்சு ஓட்டின்னு இருக்காங்க, டிசி ரீடிங் வச்சு. புரியுதுங்களா?
புரிஞ்சுச்சாப்பா தமிழ் அமுதன்? ஆமா சார். வேற நாளைக்கு ஃபுல் டைம் கரெக்டா சொல்றீங்க.